வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. சீசன் நேரத்தில் அந்த மரத்தில் மாங்காய்கள் ஆங்காங்கே கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும். சில நேரங்களில் ஒரு கிளையில் தொங்கும் மாங்காய்களில் சில பழுத்த நிலையிலையும் சிலது பழுக்காமல் காயாகவே இருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரே மரம், ஒரே கிளை, ஆனால் இப்படி ஒரு வித்தியாசமான நிலை. அது எப்படி ஒன்று பழுக்கிறது, இன்னொன்று பழுக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். ஒரே நேரத்தில் எல்லாமும் பழுத்துவிட முடியுமா என்ன? அதற்கு ஒரு காலம் வர வேண்டாமா? பழுத்ததை பார்த்து காய் பொறாமை கொள்ளவோ தாழ்வு மனப்பான்மை கொள்ளாது. அதற்குரிய நேரம் வரும் வரை காத்திருக்கும். இயற்கையாக நடக்கும் நிகழ்வினால்தான் இனிமையான மாம்பழம் கிடைக்கும். முறை தவறி அவசரப்பட்டு பிஞ்சாக இருக்கும்போதே பழுத்ததை போன்ற தோற்றம் தருபவை சாப்பிட உகந்ததாக இருக்காது. அதற்கு பிஞ்சில் பழுத்த பழம் என்ற அவப்பெயரும் கிடைக்கும். அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் வெற்றி அடையும் போதே நாம் வெற்றி பெறவில்லையே என்று எண்ணுவது சரியானதாக இருக்காது. நமக்கு சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்று உணர வேண்டும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பைபிளில் சொல்வதைப் போல நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இறைவனை நம்பி நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். விரக்தியால் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நாம் பழுத்த நிலையை அடைய இன்னும் சில நாட்கள் கூட ஆகலாம். அதற்கான நேரம் வரும் வரை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி தேவை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்றும் பைபிள் சொல்வதையும் நாம் நினைவில் கொள்வோம். நல்லது நடந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.